தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுதே. ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், என் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவி. உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவர் மெய்ச்சொலின் மக்கள், நாமோ அவர் பேணி காக்கும் ஆடுகள். உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன். உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உண்மையாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புகழ் பாடல். பொன்னொலி வைகரை வேளையில் மிளிரும், பன்னொலி பாவாள் விண் எதிரொலிக்கும், மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழுப்பும், திண்ணமாய் நரகில் புலம்பலும் நிறையும். ஏனெனில் எழுந்தார் வல்லவர் இயேசு, வானக ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு விடுதலை அருளை. கல்லறை சிறையில் அடைப்பட்ட இருந்தவர், கல்மண காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தடையும் எளிதாய் கடந்தவர், வல்லப வெற்றி வீரராய் எழுந்தார். விரும்பிய தூத விளம்பியவாறு எழிலுடன் எழுந்தார். இறந்தவர் உயிர்த்தார். பழிபவர் நரகம் தரும் பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே, உந்தன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன் திருவெற்றியில் பங்கமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் நாதா, சிறப்பார் மகிமை உமக்கென்றென்றும். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியும் பெரும்புகழேராதும் உடன் பெருக. ஆமீன். முன்மொழி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கற்றையாய் கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது.
உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. படைப்புகள் அனைத்தும் விடுவிக்கப்படும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய விடுதலையிலும் மாட்சியிலும் அவை பங்கு பெறும். அல்லேலூயா. படைப்புகள் அனைத்தும் விடுவிக்கப்படும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய விடுதலையிலும் மாட்சிமையிலும் அவை பங்கு பெறும். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானகத்திற்கு உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசாரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியை வாழ்த்துவோம். என்றென்றும் கடவுளை வாழ்த்தி உயர்த்துவோம். வானத்திலே ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் வாழ்த்தும் மகிமையும் உயர்வும் பெறுவீராக. படைப்புகள் அனைத்தும் விடுவிக்கப்படும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய விடுதலையிலும் மாட்சிமையிலும் அவை பங்கு பெறும். அல்லேலூயா. அருள் வாக்கு. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். அல்லேலூயா. உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலூயா. இறந்தோரிடமிருந்து நீர் உயிர்த்தெழுந்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக.
உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே எங்கள் மேலில் இரக்கமாயிரும். அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல். கிறிஸ்து பாடுபடவும் இறந்தோரிடமிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டியிருந்தது. அல்லேலூயா. கிறிஸ்து பாடுபடவும் இறந்தோரிடமிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டியிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினாள் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நாம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததை போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து பாடுபடவும் இறந்தோரிடமிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டியிருந்தது. அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். நம்முடைய இளவரசரும் மீட்பெருமாகிய இயேசுவை எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் உயிர்த்தெழ செய்தார். அவரிடம் வேண்டுவோம். தந்தையே, கிறிஸ்துவின் மேன்மையினால் எம்மை மேன்மைப்படுத்தும். நம்பிக்கையோடு நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் எடுத்து வைத்து ஜெபிப்போம். மேலும் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டவர்கள், நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், தேவைகளில் இருப்பவர்கள், துன்பத்தில் உழல்வோர், உடல் நலமில்லாமல் இருப்போர் என அனைவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒரே குடும்பமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திற்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாழ்வுக்காக முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகி இறைவா, நாங்கள் என்றும் இளமை உள்ளம் கொண்டு அக்களிப்போமாக. மக்களாக சுவிகார மேன்மை பெற்று மகிழும் நாங்கள் உயிர்த்தலும் நாளை உறுதியான நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும்
உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, திருப்பலிக்கு தயாராவோம். உங்களுடைய உடைமைகளை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள்.